வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லத கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லத விரும்பின மனசு உங்ககிட்ட இருக்குன்றனால தான் இந்த பதிவுகள் திரும்ப திரும்ப உங்கள நோக்கியே வந்துட்டுருக்கு. ஆகவே இந்த பதிவு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு பதிவுகளுமே இன்னைக்கு எல்லாருமே உரிமையோட WhatsAppல கேட்குறாங்க. ஐயா, என்னுடைய ராசிக்கு இன்னும் போடாம இருக்கீங்க. இந்த வாரத்துக்கு என்னுடைய ராசிக்கான பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப தெளிவான ஒரு விஷயம் இங்க நமக்கு தெரிய வருது. என்னன்னா, அந்தந்த காலநிலையை ஒரு மனிதன் நல்லபடியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தேடல் இங்க ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இருக்கு. அதற்கான எதிர்பார்ப்புகள் இங்க ஒவ்வொருத்தர்கிட்டயுமே இருக்கு. அந்த தேடலையும், எதிர்பார்ப்பையும் சரியான விதத்துல, சரியான பாதையில நல்லதை நோக்கி பயணிக்க வைப்பதற்கான அந்த கணிப்புகளையும், அந்த ஜோதிட கணிப்புகளையும், ஜோதிட கணிப்புகள் குடுப்பதோடு மட்டும் அல்லாம, பிரபஞ்சத்திற்கான அந்த ஈர்ப்பு விதிகள் பத்தியும், நடைமுறையில சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள பத்தியும் நம்ம பதிவுகள்ல சொல்வதால தான் இன்னைக்கு எல்லாருடைய மனதிலுமே நம் பதிவுகளுக்கு இடம் இடம் கிடைத்து இன்னைக்கு நம்ம 12,00,000 சந்தாதாரர்கள் பக்கமா நெருங்கிட்டோம். மிகப்பெரிய ஒரு இலக்கு அடைஞ்சிட்டோம். இதற்கு அனைத்துக்குமே காரணம் உங்களுடைய நல்ல மனசும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஆகவே நல்லத சொல்றத இங்க கேட்கறதுக்கே நெறைய பேத்துக்கு சங்கடமா இருக்கு, சலுப்பா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த சொன்னா, அத காது குடுத்து கேட்கவே அப்படியே நேரமே இல்லாதவங்களாட்டம் அந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிட்டு, வேற ஏதோ போயி சம்மந்தமில்லாத, பிரயோஜனம் இல்லாத என்டர்டெயின்மென்ட் வீடியோலாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா, அவர்களுக்கு மத்தியில நம்முடைய பதிவுகளை பார்க்கும் இந்த நல்ல உள்ளங்கள் அனைவருமே நல்ல எதிர்காலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். கடவுள் குடுத்த இந்த ஒவ்வொரு நேரத்தையும் பொக்கிஷமா பார்க்குறவங்க தான் நம் பதிவுகளுக்கான நேரத்தையும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நிச்சயமா நீங்கள் ஒதுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது கொண்டு வந்து குடுத்துரும். நல்ல எதிர்காலத்த அமைத்து குடுத்துரும். அதற்கான நல்ல அதிர்வலைகள உருவாக்கிரும். உங்களுடைய சக்சஸ்க்கு, உங்களுடைய வெற்றிக்கு நீங்களே தான் காரணமா அமைவீங்க. இதுல எந்த மாற்றமும் வேண்டாம். அதுக்கான ஒரு மாற்றத்த நம் பதிவுகள் மூலமா அந்த நல்ல அதிர்வலைகள் குடுக்கும். ஆகவே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லோருமே வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் குடுத்துருச்சோ, அதே போல தான் நம்பிக்கையோட நம்ப கையால பல வருடம் கழித்து நம்ம தயாரித்து குடுத்த ஒரே ஆன்மீக பொருள், நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் நமது சாம்பிராணி இருக்குன்றத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இது அதாவது நம்ப சரி வாங்குவாங்க, கண்டிப்பா திரும்ப திரும்ப வாங்குவாங்க அப்படின்னு நான் நெனச்சு குடுத்தேன். ஆனா இன்னைக்கு வாங்குனவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள்னு எல்லாருக்குமே சொல்றாங்க. அந்த நல்ல மனசுக்கு பேர் தாங்க கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன்னா, தான் பெற்ற இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மிடம் ஆன்மீக பொருள் வாங்குனவங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் வர்றது எல்லாமே, அதாவது இந்த சாம்பிராணி ஆர்டர் பண்ணணும்னு மெசேஜ் பண்றவங்க எல்லாருமே, நம் பதிவுகளை பார்த்து ஆல்ரெடி வாங்குனவங்க சொல்லி தான் இங்க வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ ஒரு நல்ல ஆன்மீக பொருளினுடைய அந்த ஒரு தாக்கம் நம்முடைய அந்த ஆன்மீக பொருள் குடுத்துருச்சுன்னு நான் நம்புறேன். ஆகவே இந்த 1 கிலோ ஆஃபர் இப்ப நம்ம குடுத்துருந்தோம். இப்ப இந்த ஆஃபர்ல தான் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. 1 கிலோல வாங்குறவங்களுக்கு ஒரு ஜாதகம் இலவசமா பார்த்து தரப்படும். பஞ்சகவ்ய விளக்கு ஒரு பாக்ஸ் அப்படியே இலவசமா குடுத்தோம். இதுல 12 பஞ்சகவ்ய விளக்கு இருக்கு. அ அது மட்டும் இல்லாம 11 சிவப்பு குன்றின் மணிகள், 11 மினி கோமை சக்கரங்கள்னு இவை பெரிய அளவுல ஒரு ஆஃபரா குடுத்தோம் இன்னைக்கு. அதுல தான் எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா வாங்கணும்னு நெனைக்கிறவங்க 9345396967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரருக்கான பதிவுகள்லயே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாரி குணம் கொண்டவர்கள், எப்படிலாம் யோசிப்பாங்க, எத அதிகம் விரும்புவாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்துருந்தோம். அதில ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான கசப்பான உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் நல்லவங்களா வாழணும்னு நினைப்பாங்க இவங்க. எல்லோருக்கும் நல்லவர்களா நம்ம இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா, என்னதான் அப்படி நினைச்சாலுமே, வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே இவர்களை தவறாக நினைக்கக்கூடிய நபர்களும் இவங்கள சுத்தி இருப்பாங்க. வேண்டுமென்றே இவர்களுக்கு கெட்ட பேர் உருவாக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில தான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டம் போயிட்டுருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் யார் என்பதை இந்த ராசியில பிறந்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு விஷயத்த எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் யார் என்பதை உங்கள் எதிர்காலம் தான் எல்லாருக்கும் உணர்த்தும். நீங்க என்னதான் தலைகீழா நின்னு சொன்னாலும் இங்க யாரும் அத காது குடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா, உங்களை எதிரிகளாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கே தெரியாம இங்க சில பேர் இருக்காங்க. அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரங்களும், காலங்களும், வயதும் செல்ல செல்ல தான் உங்களுக்கு கடைசியா தெரியும்.
ஆஹா என்னப்பா நம்மள போய் இவங்க என்னப்பா இப்படி விரோதியாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா மனசில் பட்டதை சொல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாரி மாற்றங்கள் வர இருக்கு, இந்த ஆடி மாதத்தில நடக்கக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே இப்ப இந்த பதிவுல நம்ப பார்ப்போம். முதல்ல படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் இந்த நேரத்தில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன். இந்த ராசியில் பிறந்த மாணவர்கள். படிப்பில முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம். குறிப்பா அந்த படிப்புடைய முக்கியத்துவத்த அதாவது படிப்பு எந்த அளவுக்கு வாழ்க்கையில முக்கியம், கல்வி எந்த அளவுக்கு வாழ்க்கையில முக்கியம் அப்படின்றத உணரக்கூடிய ஒரு காலகட்டமா இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அப்ப விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்கள் தயவு செஞ்சு பொழுதுபோக்கிற்காகவோ, தேவையற்ற விஷயத்திற்காகவோ நேரத்த செலவிடாம, இந்த நேரத்தில் படிப்புக்கான முக்கியத்துவத்த கொண்டு வந்தீங்கன்னா, அதில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்த நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதேபோல இந்த ஆடி, ஆவணி இந்த 2 மாதங்களிலுமே பார்த்தீங்கன்னா, நிறைய முன்னேற்றங்களை காணக்கூடிய மாதமா தான் இருக்கப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா, உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் நிறைய நபர்கள். இது உண்மையா? இல்லையான்றத விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்க. இந்த ராசிக்காரர்கள்ல ஏன்னா இந்த ராசிக்காரர்களுடைய நிறைய ஜாதகம் பார்க்குறப்ப, அந்த ஜாதகக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஐயா எங்கள அதாவது ஏளனமா அவமானமா அவமானப்படுத்திட்டு எங்கள ஏளனமா பார்க்குற நபர்கள் எங்கள சுத்தி நெறைய பேர் இருக்காங்க. சொந்தக்காரங்களே அப்படி சில நபர்கள் இருக்காங்க. எப்படா நாங்க தடுமாறுவோம்னு நெனச்ச நபர்களும் இருக்காங்க. இது எல்லாமே ஆரம்பத்தில எனக்கு தெரியாது. நாட்கள் போக போக ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொருத்தர பத்தியும் விளக்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு." அப்படின்னு சொன்ன விருச்சிக ராசிக்காரங்க நெறைய பேர். அப்ப விருச்சிக ராசியில நீங்க பிறந்துட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் வந்து நீங்க எப்ப தடுமாறுவீங்கன்னு எங்கேயாவது ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒரு திசையிலேருந்து யாராவது ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். எப்ப நீங்க தடுமாறுவீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏனென்றால், நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளோ, அல்லது உங்களுடைய பேச்சுக்களோ, உங்கள் வார்த்தைகளோ எங்கேயாவது யாரையாவது ஒருத்தர அப்படியே சுருக்குன்னு அ ஒரு அ அவங்களுக்கு ஒரு தாக்கத்த குடுத்துருக்கும். சுருக்குன்னு ஒரு தாக்கத்த குடுத்துருக்கும். அது உங்களையே அவங்க வந்து உங்களையே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அப்ப இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருடைய பார்வையாக இருந்தாலும் சரி, யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும். ஆனா, உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட முன்னேற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களா நீங்க இருக்கணும். ஏன்னா, வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாவும் இருக்கு. உத்தியோகத்தில ஏற்றத்தை பெறுவதற்கான ஒரு காலமாவும் இருக்கு. ஆனா, இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், கண்ட்ரோலா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேலை செய்ற இடத்துல விருச்சிக ராசிக்காரங்க பணிபுரியக்கூடிய இடத்தில் தயவு செஞ்சு மற்றவர்களுடைய யார் விஷயத்திலயும் தலையிடாதீங்க. மத்தவங்களுடைய யாருடைய பர்சனல் லைஃப்லயோ அல்லது அவங்களுக்கு ஆஃபீஸ்ல அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், சொல்லணும்னு நெனச்சாலோ எதுக்குள்ளயுமே ஆழமா உள்ள நுழைய வேண்டாம். நீங்க இந்த காலகட்டம் சில நபர்களிடமிருந்து தள்ளி நின்னு உங்க வேலைக்கான, உங்க முன்னேற்றத்திற்கான இடத்த மட்டும் நீங்க நோக்கி போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதேபோல பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய், தந்தை அவர்கள் ஏதாவது வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா, அதாவது காய்ச்சல், தலைவலி இந்த மாரி சின்ன சின்ன ஏதாவது சிம்ப்டம் காட்டினா கூட, போய் உடனே ஒரு வாட்டி அவங்கள ஃபுல்லா செக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த உங்களுடைய குழந்தைகள் சரிங்களா? உங்களுடைய குழந்தைங்க திருமணமாகி குழந்தைங்க இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க, குழந்தைங்க இந்த நேரத்தில ரொம்பவே சேட்டை பண்ணுவாங்க. அவங்க பேச்சையே கேட்க மாட்டாங்க. உங்க பேச்ச கேட்காம ரொம்ப ராவடி பண்ணுவாங்க. குறிப்பா வேலை நேரத்தில உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. உங்கள வேலை செய்ய விடாம, உங்கள ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க. கோவத்த காட்ட வேண்டாம். அதிகப்படியான கோவத்தை பிள்ளைகளிடம், குழந்தைகளிடம் காட்ட வேண்டாம். எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? கணவன், மனைவி கணவன் விருச்சிக ராசிக்காரரோ அல்லது மனைவி விருச்சிக ராசிக்காரர்களோ இருந்தீங்கன்னா, இவர்கள் ஆரோக்கியத்தில் நீங்களும், உங்களுடைய ஆரோக்கியத்தில் அவர்களும் மாறி மாறி அக்கறை செலுத்துவது இந்த நேரத்தில ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதேபோல தூக்கத்தில் தூக்கத்தில் பாதி தூக்கத்தில எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காரக்கூடிய ஏன்னா நான் கடந்த சில பதிவுகளுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் கேட்டிருந்தேன். ஐயா யாரெல்லாம் வந்து இந்த தூக்கத்த திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றீங்க தூக்கத்தில. அதிகாலையில எழுந்து உட்கார்றதெல்லாம் யாருங்க அப்படின்றது எல்லாமே நான் கேட்டிருந்தேன். நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன் இந்த நேரத்தில நான் எதுக்கு எழுந்தேனே எனக்கு தெரியல. திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. விருச்சிக ராசிக்கார நண்பர்களே இந்த ஆடி மாதத்தில சரிங்களா? குறிப்பா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடுவது உங்களால முடிஞ்சா சரிங்களா?
கம்பல்சரின்னு நான் சொல்லலை. பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5:30 மணிக்குள்ள விளக்கேற்றி வழிபடுவது இன்னும் நல்ல அதிர்வலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அமைப்புகள் உருவாகும். அதே போல் நீங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவர்களிடையே மன ரீதியாக ஒரு தெளிவான மனநிலைக்கு வருவீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசிக்காரங்கக்கிட்ட மேக்சிமம் எல்லாரும் வந்து கனெக்ட் ஆக முடியாது. இவங்களுக்கு வந்து இவங்களை சுற்றி நிறைய சொந்தக்காரங்க இருந்தாலும் இவங்க கிட்ட, இதுதான் விருச்சிக ராசிக்காரங்கன்னா, இவங்க கிட்ட நெருங்கக்கூடிய நபர்கள் மிக குறைவு தான். சரிங்களா? அந்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட பழகக்கூடிய நபர்கள் குறைவு. அப்படின்றப்ப இவர்கள் மன தெளிவுடன் மற்றவர்களிடம் பேசவும் செய்யணும், மற்றவர்கள் பேசக்கூடியதை காது கொடுத்து கேட்கவும் செய்யணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தலைவலி, நல்லா பாருங்கள், தலைவலி, இந்த தலையில் நீர் கோர்ப்பது, தலைவலி, இதில் மட்டும் நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து கவனமாக இருக்கணும். இந்த ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. உடலுக்கு ஏற்றதை மட்டும், ஏற்ற உணவுகளை மட்டும் உட்கொள்ள வேண்டிய நேரம் இது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அன்டைமில் வெளியில் போகிறத தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசிக்காரங்க. ஓகேங்களா? மேலே தேவையில்லாத நேரத்தில் வெளியே செல்வது, இரவு நடு சாமத்தில் வெளியே எங்கேயாவது போகிறது வர்றது, இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாக மனதில் ஊன்றக்கூடிய ஒரு நேரம். இதுதான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும். ஏன்னா வேலையிலையும் தொழிலையும் அலைச்சல் உருவாகும். அந்த அலைச்சல் சில புதிய நபர்களை அறிமுகப்படுத்தி வைக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா, ஒரு பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு எதை கேட்கிறானோ அதை கொடுக்கிறது. ஆனால் எடுத்தோன்னே கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை நோக்கி வழிநடத்தி செல்லும். அதுக்கு முன்னாடி சம்பந்தமில்லாத பல விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதை பிரபஞ்சம் கொடுக்குது. ஆனால் உடனே நேரடியாக கொடுக்காது. அது கொடுப்பதற்குள் அந்த மனிதனுக்கு வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து சம்பந்தமில்லாத சில இடங்களுக்கெல்லாம் பயணிப்பாங்க. எதுக்கு இங்கே போகிறனே தெரியாமல் போவாங்க. ஆனால் சூழ்நிலைக்காக போவாங்க, வேறு வழி இல்லாமல் போவாங்க. ஆனாலும் தான் நினைத்த இடத்தை மனதில் வைத்து கொண்டே எப்படியாவது இந்த இடத்த அடைஞ்சிடணுன்ற அந்த மன வெறியுடன், மனதில் ஒரு வெறியோடு இருப்பாங்க, எப்படியாவது அந்த இடத்த அடைஞ்சிடணும்னு. இருந்தாலும் கால சூழ்நிலை எங்கெங்கெல்லாம் நம்மளை இழுத்துட்டு போதோ அங்கெல்லாம் போய் நம்ம முட்டி போராடி எப்படியாவது நம்ம இந்த இடத்த அடையணும்னு நினைப்பாங்க. அப்போ இங்கெல்லாம் செல்லக்கூடிய எங்கெங்கேயோ நம்ம வாழ்க்கைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறோமே, வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறோமே, தொழிலுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறோமேன்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடைசியாக பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட இடத்தை கொடுக்கும். அங்கே பயணிக்கக்கூடிய எங்கெங்கேயோ போகிறேன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கே எங்கெங்கேயோ போகிற அந்த நேரத்திலையும் அந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களும் அங்கு கிடைக்கக்கூடிய புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் தான் நீங்கள் நினைத்த அந்த இடத்திற்கான பாதைகளை உங்களுக்கு காட்ட இருக்கிறது. விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதுமானது. புரியுதுங்களா? எதுக்கு? ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்தில் இதெல்லாமே சொல்லியிருந்தோம், ஐயா, நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் மனதில் நினச்சி பாருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆழமாக நினச்சி பாருங்கள், கண்ணை மூடி நினச்சி பார்த்து அதை ரியலைஸ் பண்ணுங்கள். உண்மையிலுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள், மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுங்கள், சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள். ஒரு கடவுள்கிட்ட போய் நீங்கள் இறைவனிடம் முன்னாடி நின்று, இறைவன் முன் நின்று நீங்கள் மனசார வேண்டிக்கிறீங்கன்னா கூட அங்கே நீங்கள் அழுதுகிட்டோ புலம்பியோ கவலைப்பட்டோ வேண்டிக்காதீங்க, மகிழ்ச்சியாக வேண்டிக்கோங்க. சந்தோஷமாக இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி, இதை விட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்னும் எனக்கு கொடு இறைவான்னு நீங்கள் மகிழ்ச்சியோட சிரித்த முகத்தோடு நீங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தோம். அப்போ இதில் சில நபர்கள் கேட்டது என்னென்னா, ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நாளை எதிர்காலம் என்னன்றத, இதுதான் எனக்கு வேணுன்றத பிரபஞ்சத்திற்கு உணர்த்தக்கூடிய விதத்தில் நான் நல்ல நல்ல விஷயங்களாக என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். குறிப்பாக வேலை சம்மந்தமாக நான் நினச்சி பார்ப்பேன். எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிடணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கே இதுதான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் கிடைச்சது என்னமோ சம்மந்தம் இல்லாத ஒரு வேலை. அப்புறம் எப்படி இது பிரபஞ்சம், நான் கேட்டது ஒன்று, பிரபஞ்சம் கொடுத்தது ஒன்றா இருக்கே அப்படின்னு. அப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது நான் சொன்ன இந்த விஷயங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்திற்கான தேடலும் அதற்கான நம்பிக்கையும் உங்ககிட்ட முழுமையாக இருந்துச்சு அப்படின்னா
அடுத்து உங்க வாழ்வில் சம்மந்தமே இல்லாத ஒரு இடம் கிடைக்குது, ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா, அது நிச்சயமாக நீங்கள் நினைத்த இடத்தை அடைவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா தான் இருக்குன்றத இங்க விருச்சிக ராசிக்காரங்க மறந்துறக்கூடாது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க வேலையிலயும், தொழில்லயும் நிறைய எதிர்பார்ப்புகளை கொண்டவர்கள். பொருளாதார ரீதியா நல்ல நிலைமைக்கு வரணும்னு போராடக்கூடிய நபர்கள். இருந்தாலும் இவங்க மனசுல எதையும் ஒளிவு மறைவு இல்லாம மனசுல பட்டதெல்லாம் சொல்லிறனால தான் இவங்களுக்கு வேலை சார்ந்தும், தொழில் சார்ந்தும் கூட எதிரிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனசுல பட்டத தான் இங்க ஓப்பனா சொன்னா இங்க நெறைய பேத்துக்கு பிடிக்காதே. அப்ப பாருங்க. அப்ப விருச்சிக ராசிக்காரங்க இங்க இதுதான் தெளிவுபடுத்திக்கணும் நீங்க உங்க லைஃப்ல. நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும், அப்போதைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம, உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாலும், பிரபஞ்சம் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு, அங்கு நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை நோக்கி முயற்சித்தால், அங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் ஏதோ ஒரு விஷயம் மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் கை கொடுத்து, ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நீங்கள் நினைத்த இடத்தை அடைவீர்கள். இது ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளா கூட உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் நினைத்த இடத்தில் உங்கள் வாழ்வை சரியாக நீங்கள் அமைத்துக் கொண்டு விடலாம். ஏன்னா, இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்குமே எல்லாருக்கும் யோகமான நேரம்லாம் இல்ல. கிரகநிலைகள் மாறி, 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 மாறி பலன்கள குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஜாதகப்படியே பார்த்தாலும், இதை ஒரு ஏதோ ஒரு குறைபாடுகள் ஜாதகப்படியே இருக்கு அப்படின்னாலும், அதை நிவர்த்தி செய்வதற்கான எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வழிபாடுகளும், பரிகாரங்களும் வருது. இத நான் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனச்சாலுமே, வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்தும் இங்க அது இன்னுமே சரியாகலையேங்க, இன்னும் சரியாகலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இங்க இருக்க தான் செய்றாங்க. அப்ப நீங்க இங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்வில் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை ஒரு மனிதனால தடுத்து நிறுத்தவும் முடியாது. அதை மாற்றி எழுதவும் முடியாது. ஆனா, நம் கையில் கடவுள் சில பொறுப்புகள குடுத்திருக்காரு. அது என்னன்னா, நம்முடைய எண்ணங்களும், நம் சிந்தனைகளும், உங்களுடைய முயற்சிகளும் தான். அப்ப அத பொறுத்து நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரலாம். அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நீங்க வடிவமைக்கலாம். அப்ப நீங்க எங்க இருக்கணும்? என்ன பேசணும்? யார் அருகில் இருக்க வேண்டும்? எதிர்காலத்தை எப்படி நோக்கி பயணிக்க வேண்டும்ன்ற மனத்தெளிவுகள் கொண்ட நபர்கள் தான் இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. அடுத்த அடுத்த ஒரு வெற்றியை நோக்கி அடுத்தடுத்து பெரிய பெரிய வெற்றி குடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தான் எங்க இருக்கணும்ன்றத புரிந்து கொண்ட நபர்கள் தான். நம்ப எங்க இருந்தா நாம் நினைத்த இடத்தை அடைய முடியும், நாம் நினைச்ச வெற்றியை பெற முடியும் என்பதில் மிக தெளிவாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு அந்தந்த இடத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். மனதில் பட்டதை பயமின்றி அனைவர்கிட்டயும் பேசக்கூடிய அந்த அந்த ஒரு தைரியம் உங்ககிட்ட இருக்கு. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி நல்லபடியாக அமைத்துக்கொள்ள, இந்த மன தெளிவுகளும் இந்த நேரத்துல உங்களுக்கு தேவை. அம்மன் வழிபாடு ஆடி மாதத்துல நல்ல மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, நம்ப சொல்லியிருந்தோம் காலபைரவரின் வழிபாடு. அந்த காலபைரவர் வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனசக்தியையும், உடல் சக்தியையும் உறுதிப்படுத்தும், அதிகப்படுத்தும். சரிங்களா? அடுத்து அதாவது எந்த விதமான கெட்ட அதிர்வலைகளோ, கெட்ட எண்ணங்களோ, கெட்ட எண்ணத்தை கொண்ட நபர்களோ உங்க பக்கத்துல நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபரா தான் நீங்க எப்பவுமே இருக்கணும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் காட்டும் அறிகுறிகள் இவைதான். இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு கண்டிப்பா நல்லபடியாவே அமையும்னு நான் நம்புறேன். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கைய நீங்க நல்லபடியா அமைச்சுக்குவீங்க. அதற்கான சிந்தனை உங்ககிட்ட இருக்கு. அதற்கான நபர் தான் நீங்க. ஆகவே நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த பதிவ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. எப்போதும் நம்ம பதிவுகளோட இணைந்தே இருங்க. எந்த மனநிலையில நம்ம பதிவுகள நீங்க பார்க்க வந்தாலும் சரி, பதிவு முடியறதுக்குள்ள இந்த பதிவு ஏன் உங்க கண்ல பட்டுச்சு அப்படின்றதையும் நீங்க உணருவீங்க. நிச்சயமா நாளை எதிர்காலம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை உங்க ஆழ் மனசுல ஆழமா பதியும். எதிர்காலத்திற்கான தேடல் ஆரம்பமாகும். சரிங்களா? இந்த பதிவை எப்பவும் போல உங்க குடும்பங்களுக்குள்ள ஷேர் பண்ணுங்க. அதுதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வது. குடும்பங்களுக்குள்ள நம் பதிவுகளை பகிருங்கள். நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும். ஒரு மனிதன் தேடக்கூடிய ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், எதிர்காலம், நல்லது எல்லாமே ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. நல்ல குடும்பங்களை உருவாக்குவது, நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு சமம். சரிங்களா? ஆகவே இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.